இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம பார்வதி பதையே என்பது ஏன் விளக்குகிறார் காஞ்சி பெரியவர். இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சிவன் கோவில்களில் நம பார்வதி பதையே என ஒருவர் சொல்ல ஹரஹர மகாதேவா என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். இதன் பொருள் என்ன? பார்வதிக்கு பதியாகிய கணவராகிய இருப்பவர் பரமசிவன். பார்வதி பதி என்கின்ற அவரே உலகுக்கெல்லாம் தகப்பனார். பெரிய தெய்வமானதால் அவருக்கு மகாதேவன் என்று பெயர். பூலோகத்தில் ஒரு குழந்தை அவரை ஹர ஹர என்று சொல்லி ஓயாமல் வழிபட்டு வந்தது. அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தர் என்று பெயர். இந்த குழந்தை ஊர் ஊராக ஹர ஹர நாமத்தை சொல்லிக் கொண்டு போவதை பார்த்து எல்லா ஜனங்களும் அரோகரா என்று கோஷம் போட்டார்கள். அந்த கோஷம் கேட்டதும் உலகத்தில் இருந்த கெட்டதெல்லாம் உடனடியாக காணாமல் ஓடி போய்விட்டதாம். வையத்தில், அதாவது உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் போனது. என்றைக்கும் இதே மாதிரி ஹரஹரா சப்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கட்டும், அதனால் உலகத்தில் கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் என்று சம்பந்த குழந்தை தேவாரம் பாடிற்று. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. ஹரன் என்றால் சிவன். இப்போது நான், அதாவது மகா பெரியவா சொல்றா, நம பார்வதி பதையே என்று சொல்வேன். உடனே நீங்கள் அம்மையான பார்வதி தேவியையும் அவர் பதியான நம் அப்பா பரமசிவனையும் நினைத்து கொண்டு அன்றைக்கு அந்த குழந்தை சொன்ன மாதிரியே பக்தியோடு ஹரஹர மகாதேவா என்று சொல்ல வேண்டும். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. நன்றி, வணக்கம்.